ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கூகுள் குரோமில் ஏதாவது ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். திஸ் சைட் cannot be reachedனு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சில ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பில் சொல்யூஷன் கிடைக்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைட் டாப் கார்னரில் 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா அதில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா யூஸ் செக்யூர் டிஎன்எஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும் யூஸ் யுவர் கரண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு. இதில் கீழே இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். சூஸ் அனதர் ப்ரொவைடர் கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் டிஎன்எஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பேஜை ரீலோட் பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் மறுபடியும் இதே செட்டிங்ஸில் வந்து கூகுள் பப்ளிக் டிஎன்எஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு இந்த ஸ்டெப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஒருவேளை இப்படியும் உங்களுக்கு சால்வ் ஆகலைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சிம்முடைய ஏபிஎன் செட்டிங்ஸை வந்து ரீசெட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுனா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ் இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எந்த சிம்மில் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்மை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் அக்சஸ் பாயிண்ட் நேம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே பாருங்கள் ரீசெட்னு இருக்கும், ரீசெட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஏபிஎன் செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் ஆயிரும். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பில் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் ஆடெல்லாம் வந்து பிளாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் டிஎன்எஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் டிஎன்எஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் டிஎன்எஸ்னு வருதில்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் டிஎன்எஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோவுக்கு மாற்றிட்டு சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிம்மை டிசபிள் பண்ணி எனபிள் பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்கள் சிம்மை ரிமூவ் பண்ணி இன்செர்ட் பண்ணி பாருங்கள். சிம்மை எப்படி டிசபிள் பண்ணுறதுனா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ் இருக்குதில்ல, அதுக்கு வாங்க. இதில் வந்தீங்கன்னா ஸ்லாட் 2ல் இருக்க சிம்மை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசபிள் பண்ண முடியும். நீங்கள் ஸ்லாட் 1ல் இருக்க சிம்மில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் சிம்மை ரிமூவ் பண்ணிட்டு இன்செர்ட் பண்ணுங்கள். டிசபிள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் 2 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டர்ன் ஆன் இருக்கும், இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவர் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகி கனெக்ட் ஆகும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா சிம்மை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இன்செர்ட் பண்ணலாம். ஓகே, இப்படியும் சரியாகலைன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா கூகுள் குரோமை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆப் இன்ஃபர்மேஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி கீழே கிளியர் டேட்டான்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கிளியர் கேட்ச்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டை ரீலோட் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கூகுள் குரோமில் திஸ் சைட் cannot be reached அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லியும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.